ஸோ ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். ஸோ சி ப்ரோக்ராமிங்கோட பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த 5 ஸ்டெப்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கு. அதாவது ஹெட்டர் ஃபைல், மெயின் ஃபங்க்ஷன், அப்புறமா வேரியபிள் டிக்ளரேஷன், ப்ரோக்ராமோட லாஜிக், அதுக்கப்புறமா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. stdio.hன்றது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல். இது எதுக்குன்னா இன்புட்டையும் அவுட்புட்டையும் நம்ம ப்ரோக்ராம்ல எனேபிள் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இன்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா எக்ஸிகியூஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத டினோட் பண்றதுக்காக. ஸோ கர்லி பிராக்கெட்ஸ் அதுக்கு அடுத்தது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஸோ கீழே ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் டினோட் ஆகுது அப்படின்றதுக்காக ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லி யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரோக்ராமுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் வேரியபிள் இன்ஸ்டலேஷன், அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் லைக் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் டினோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ரிட்டர்ன் 0 யூஸ் பண்ணணும். எதுக்குன்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எக்ஸிகியூஷன் எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்றது டினோட் பண்றதுக்காக, சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிகியூஷன் ஆயிடுச்சு அப்படின்றது டினோட் பண்றதுக்காக ரிட்டர்ன் 0 அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் நம்ம இங்கே ரிட்டர்ன் 0ன்னு போட்டிருக்கோம்னா இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குன்றதுனால அங்கே இன்டிஜர் வேல்யூ நம்ம போட்டிருக்கோம், இன்டிஜர் டேட்டா டைப்னு போட்டிருக்கோன்றதுனால இங்கே ரிட்டர்ன் 0 அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெட்டர் ஃபைல். ஸோ இன்ட் மெயின் ஃபங்க்ஷன்றது எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். கர்லி பிரேசஸ் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்றது நம்ம என்ன அந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல தரமோ அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ ரிட்டர்ன் 0ன்றது ப்ரோக்ராம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற டினோட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய கீ பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈச் ப்ரோக்ராம் மஸ்ட் ஹேவ் மெயின் ஃபங்க்ஷன். எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அது மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் செமிகாலன் வச்சு தான் எண்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன் மெயின் ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் முடியும். அதாவது ரிட்டர்ன் 0 இன்ட் மெயின் யூஸ் பண்றதுனால இங்க ரிட்டர்ன் 0 யூஸ் பண்றோம். ஸோ அவ்வளவுதான். தேங்க்யூ.